சத்தமா ஒரு ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அப்படிதானே? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தர் நல்லவர். பக்கத்தில் யார் இல்லைனாலும் வெறும் சேரை பார்த்தா சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். பக்கத்தில் தேவ தூதர்கள் உட்காந்துட்டு இருக்காங்க, நான் விசுவாசிக்கிறேன். காலியான சேரெல்லாம் தேவ தூதர்களால் நிரப்பப்படட்டும். இந்த 2 நாட்களும் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட நாளுக்கு அப்புறம் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் என்னதெல்லாம் மாத்துறாருன்னு சொல்லி ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். முதல் 2 நாளில் நம்ம என்னென்ன ஆராதித்தோம்? புரியல. தேவபலன். 2வது பாவத்தை ஆண்டவர் மாற்றுகிற ஒரு காரியத்தை குறித்து ஆராதித்தோம். இந்த 3ஆம் நாள் ஆண்டவரை குறித்து எதை ஆராதிக்க போகிறோம்னா, கர்த்தர் செய்வதை நின்று பாருங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். பக்கத்தில் சொல்லுங்களேன், கர்த்தர் செய்கிறதை நீங்கள் பார்ப்பீங்க. சத்தமாக சொல்லுங்க, கர்த்தர் இனி உங்களுக்காக செய்வார். ஆமென். 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்றாரு. நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நீங்க நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக செய்கிற காரியத்தை நீங்கள் நின்று பார்ப்பீர்கள். இந்த உலகம் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கும், இவனோடு இவளோடு தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது என்று. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க. இந்த உலகம் உங்களை குறித்து நீ சாட்சி கொடுக்கும், இவர்களோடு தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது, தேவனுடைய வல்லம் இவர்களோடு இருக்கிறது என்று இந்த உலகம் சாட்சி சொல்லும். யோவான் 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அநேக முடவர்கள் உண்டு. யோவான் 5வது அதிகாரத்தில் அநேக முடவர்கள், வியாதியஸ்தர்கள் பெதஸ்தா குளத்தருகே உண்டு. எப்பயாவது தேவ தூதர் இறங்கி வந்து குளத்தை கலக்கும் போது அதில் முதல்ல யார் இறங்குறார்களோ அவளுக்கு சரீர பூரண சுகத்தை ஆண்டவர் கொடுப்பார். 38 வருஷமா வியாதியோடு இருந்த அந்த மனுஷனை ஆண்டவர் பார்த்து கேட்கிறாரு. ஆண்டவர் எவ்வளோ ஒரு நல்லவர் என்பதை சில கடினமான சூழ்நிலைகளை வழியாக போகும்பொழுது தான் நமக்கு தெரியும். 38 வருஷம் அந்த மகனுக்கு யாருமே இல்லை, கைப்பிடிச்சு கூட்டிட்டு போய் அங்கே விடுறதுக்கு யாருமே இல்லை. அந்த மகனுக்கு ஆண்டவர் சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. உலகம் அவனை பார்த்தது, யூதர்கள் பார்த்து பிரமித்தார்கள். சாட்சி உண்டு, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார்னு சாட்சி உண்டு. இன்றைக்கு உலகம் உங்களை பார்த்து நிச்சயமாய் ஒரு சாட்சியை கொடுக்கும். கர்த்தர் இவர்களுக்காக செய்கிற அதிசயங்கள், ஆச்சரியமான காரியங்கள், பெரியவைகள் என்று கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தாவே நீர் ஆளுகை செய்வதற்கு நன்றி அப்பா. சில பாடல்களை குறித்து நம்ம ஆராதிக்க போகிறோம். லூக்கா 6வது அதிகாரம் 45வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நல்ல மனுஷனுடைய இருதயம், அவனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் நல்லவைகளை எடுத்து காட்டுது. பொல்லாப்பான மனுஷனுடைய இருதயம் பொல்லாப்பான சிந்தனைகளை எடுத்து காட்டுது. இருதயத்தின் நினைவினால அவனுடைய வாய் பேசும். அதனாலதான் தாவீது சொல்றாரு, ஐயா என் கால் சறுக்குதுன்னு நான் சொன்னப்போ உம்முடைய கிருபை என்னை தாங்கிற்று. மனசு நிறைவாய் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது நீங்க நடக்கிற சூழ்நிலை எதுவா வேணாலும் இருக்கலாம். அதான் வேதம் சொல்லுது, ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்படியோ அவனுடைய வாழ்க்கையின் ஓட்டமும் அப்படிதான் இருக்கும்னு சொல்லு. இன்னைக்கு உங்க இருதயத்தின் நிறைவினால் ஆண்டவர் வார்த்தை இருக்குமானால், உன் இருதயத்தின் நிறைவுகள் தேவனுடைய சமூகத்தை சிந்திக்குமானால், உன் வழிகளில் கர்த்தருடைய கிருபை எப்பொழுதும் உன்னை தாங்கும். கரங்களை தட்டி அப்பாவுக்கு புது கவியால் அவரை ஆராதிக்க போகிற முதல் பாடல், இந்த நுள்ளம் புது கவியினாலே அவரை ஆராதிக்கும். கையை தட்டி சத்தமா போடணும். புது கவியாலே போங்க இயேசுவை பாடிடுவே. இந்த புது கவியாலே போங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமம்
துதி அல்லேலூயா என்ற நன்மலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். ஆமென். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபல நடித்தாரே. உணர்ந்து பாடுங்க. சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபல நடித்தார். கையை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்மலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்மலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சத்தமா இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சில வேளை இமை பொழுது சில வேளை இமை பொழுதே தாம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. சில வேளை இமை பொழுதே தாம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடுங்கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. ஆமென். கடுங்கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்மலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்மலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். ஆமென். இத்தனை கிருபைகள் இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். பஞ்ச காலம் பஞ்சகாலம் பெருகிற நேர்ந்தாலும் தாம் பஞ்சமே ஆனாரே. பஞ்சகாலம் பெருகிற நேர்ந்தாலும் தாம் பஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தார். ஆமென். அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தார். கையை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்மலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்மலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். ஆமென். சத்தமாய் இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். அல்லேலூயா. கரங்களை விட்டு திரும்ப அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்மலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்மலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். ஆமென். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். நல்ல கரங்களை சத்தமா தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை. நல்ல கரங்களை தட்டி எத்தனை கிருபைகளை கொடுத்திருக்கிறார். 1 நாளாகமும் 4வது அதிகாரம் 9வது அந்த 4வது அதிகாரத்தை வாசித்து பாருங்க. யாபேஸ்னு சொல்லி ஒரு தேவ மனுஷனு அங்கே போட்டிருப்பாங்க வேதாகமத்தில். யாபேஸ்னுடைய வாழ்க்கையில் அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் கனம் பெற்றவர்களாக இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? யாரும் கவனிக்கலன்னு அர்த்தம். யாபேஸோட சகோதரர்கள் எப்படி இருந்தாங்க? கனம் பெற்றவர்களாக இருந்தாங்க. ஆனால் யாபேஸோட அம்மா யாபேஸ் என்னன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணாங்க. நம்மளாம் அடிக்கடி திட்டுற ஒரு வார்த்தை தான் நம்மளுடைய பிள்ளைகளை. என்ன சொல்லி திட்டுவோம்? சரி, அதெல்லாம் மேடையில் சொல்ல முடியாது இல்லையா? சரி வேணாம். நான் உன்னை துக்கத்தோட பெற்றெடுத்தேன்னு சொல்லி அவங்க அம்மா ஒரு சாட்சியை கொடுக்குறாங்க.
அம்மா பசங்களுக்கு மட்டும்தான் தெரியாது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு. பிள்ளைங்க எப்போவுமே அப்பாவோடைய செல்லம், பசங்க எப்போவுமே அம்மாவோடைய செல்லம் தானே. ஆனால் யாபேஸ் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார், ஆண்டவரே உலகம் என்ன வேணாலும் சொல்லட்டும், பெற்ற தாயும் என்னை பற்றி தவறாய் சொல்லட்டும், ஆனால் யாபேஸ் சொல்கிறாரு, நீர் என்னை ஆசீர்வதித்து என்னை எல்லைகளை விஸ்தாரமாக்கி உம்முடைய கரத்தை என் மீது வைத்து தீங்கு என்னை சேராதபடிக்கு என்னை காத்தருளும். கையை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். இந்த உலகத்தில் உங்களை யாரு வெறுத்தாலும் சரி, யாரு மறந்தாலும் சரி, யாபேசுக்கு கிருபைகளை கொடுத்த தேவன், உலகத்தில் யார் வெறுத்தாலும் சரி, யாபேசுக்கு அன்பை கொடுத்த தேவன் உங்களை மறப்பாரோ? அவருடைய அன்பினால் உங்களை கூட்டி சேர்ப்பார். நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு நல்ல சத்தம்மா எப்பேற்பட்ட ஒரு கிருபையை நம்மளுடைய வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு ஆண்டவர் கிருபையை கொடுக்கிறார். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஊழியரோடு சேர்ந்து திருப்பூருக்கு நாங்கள் போயிருந்தோம். ஒருத்தவங்க வீட்டில் ஒரு ப்ரேயர் ஃபெல்லோஷிப்பை நடத்த போய் நான் இறங்குறேன். அந்த வீடு எப்படி இருந்ததுன்னா ஒரு மல்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருந்தது. நான் அப்படி தான் நினச்சேன், சரி ஏதோ மல்டி காம்ப்ளெக்ஸ்க்கு அங்கிள் கூப்பிட்டு வந்திருக்காரு போல் அப்படின்னு நினச்சா, அவங்க வீடு திருப்பூரில் பெரிய பிஸ்னஸ்மேன், கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது. அவ்வளோ பெரிய ஒரு மனுஷன். ப்ரேயர் நடந்துக்கிட்டு இருக்கு, மேலே எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கால் வந்ததுன்னு சொல்லி நான் கீழே இறங்கி போனேன் பேசுகிறதுக்கு. அந்த அண்ணா கீழே நின்றுருந்தார். அவருக்கு ஒரு ஏஜ் என்ன, ஒரு மிடில் ஏஜ், ஒரு 55லேருந்து ஒரு 57 தான் இருக்கும். அவர் நான் போகிறத பார்த்துட்டு, தம்பி எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டார். ஆனால் இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் கால் பேச போகிறேன் அப்படின்னு. இதே மாதிரி சாக்ஸ் அப்போ போட்டிருந்தேன். அவர் என்ன பண்ண, அங்கே போகாதீங்க தம்பி, அங்கே தூசியாக இருக்கும், இருங்கன்னு சொல்லி ஒரு ரூம்குள்ளே போனார். ரூம்குள்ளே போயிட்டு வரும்போது 2 செருப்பை கையில் எடுத்துகிட்டு வந்தார். யார்? 100 பேர்த்துக்கு ஓனர், அவர் 1000 பேர்த்துக்கு வேலை கொடுக்குற முதலாளி, பல கோடிக்கு அதிபதி. 2 செருப்பை கையில் எடுத்துகிட்டு வந்தார். நான் நினச்சேன், சரி அப்படி தூக்கி போட்டு போயிடுவார், நம்ம போட்டு போய்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவர் அப்படி என்ன தெரியுமா பண்ணார், கீழே உட்காந்து, என் வயசு என்ன இருக்கும், என் வயசுக்கு கீழே உட்காந்து செருப்பை வச்சு, செருப்பை என் காலுக்கு நேராக திருப்பி, தம்பி இப்போ இதை போட்டுட்டு அந்த சைடு போங்கன்னு சொன்னார். நான் அப்படியே ஆடி போயிட்டேன். உண்மையாக நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அப்படியே நின்றுட்டேன். எனக்கு என்ன நடந்ததுன்னு கூட தெரியல. ஒரு நிமிஷத்துக்கு அந்த ஒரு தாழ்மையோடைய இருதயத்தான் தான் ஆண்டவர் பார்க்குறாரு. ஒரு ஆமை சொல்லுங்க பார்ப்போம். இன்றைக்கி நம்ம நினைக்கலாம், நம்மளுடைய தகுதி, நம்மளுடைய திறமை, நம்மளுடைய குடும்பத்திலோட காரியத்தினால முன்னேறணும்னு சொல்லி. தாவீது சொல்கிறாரு, நான் நடந்து வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். நீங்கள் தாழ்மை படப்பட கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். நல்ல சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். நல்ல கரங்களை உயர்த்தி, அப்பா தாழ்மையில் இருந்த என்னை உம்முடைய தயவுள்ள கரம் பிடிக்கட்டும் ஆவியானவரை. 2வது பாடலை பாடலாமா? உம்மை ஆராதிப்போம், உம்மை நாங்கள் ஆராதிப்போம். கையை தட்டி சத்தமா பாடணும். உம்மை ஆராதிப்பேன், சத்தமா உம்மை ஆராதிப்பேன், ஆமென். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை கையை தட்டி சந்தோஷமா உம்மை ஆராதிப்பேன். அப்பா எப்பொழுதும் உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன்
வந்த நீ சத்தமா கையை தட்டி தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்து உணர்ந்தவர்களே என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். சத்தமா உங்க சத்தம் உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து எனக்காக மீட்டீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து எனக்காக மீட்டீரே. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். சத்தமா பாடுங்களேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். பாவி என்னை என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அழைத்து கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அழைத்து கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் மூடி கையை உயர்த்தி சொல்லாமா? என் ஜீவன் பிரியும் வரை எல்லாரும் என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதி. கடைசி நாட்கள் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எல்லாரும் கையெடுத்து இருதயத்தில் வச்சு சொல்லுங்க. அப்பாவுக்கு உண்மையா எல்லாரும் அவர் நடத்தி வந்த கிருபைகளை நினைச்சு சொல்லுங்க பார்ப்போம். என் நாட்கள் முடியும் வரை உணர்ந்தவர்களா? என் ஜீவன் பிரியும் வரை உங்க சத்தம் மாத்திரம். என் சுவாசம் ஒழியும் வரை உணர்ந்தவர்களா? உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். இன்னும் ஒரு முறை கூட என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன்,
செலுத்தி அப்பாவுக்கு என் நாட்கள் முடியும் வரை உம்மையே நான் நம்பி வாழ்வேன் ஐயா. 2 ராஜாக்கள் 20வது அதிகாரத்தை வாசித்து பாருங்க. எசேக்கியா ராஜாவினுடைய நாட்கள் அதில் இருக்கும். ஆண்டவர் எசேக்கியா ராஜாவுக்கு குறிப்பிட்ட நாளை முடித்ததுக்கு பிற்பாடு ஏசாயா வந்து சொல்கிறாரு, நீ எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்து, எல்லாத்தையும் நீ ஆயத்தப்படுத்திக்கொண்டு சொல்லும் பொழுது சொல்லிட்டு அங்கிள் நேற்று கூட இந்த மெசேஜ் எடுத்தார். அவர் முற்றத்துக்கு வரைக்கும் போயிட்டார். எனக்கு என்னென்னா வேதத்தில் ஒரு விஷயம் புரியலன்னா அதுக்கு அடுத்த வேறு சாப்டரே படிக்க மாட்டேன். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு என்ன ஒரே ஒரு காரியம் புரியலன்னா, எசேக்கியா ராஜா அழுதாரு, விண்ணப்பம் பண்ணார், எல்லாம் சரிதான், ஆனால் ஏன் செவுத்துக்கு திரும்பி அவர் அழுகணும்? எனக்கு அது பெரிய ஒரு கேள்வி. ஏன் செவுத்தோரமாக திரும்பி அழுகணும்? அழுகிறதா இருந்தால் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் போதே அழுதுருக்கலாமே முன்னாடி, ஏன் ஆண்டவரை அழுகலை அப்படின்னு கேட்டப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். எசேக்கியா ராஜா என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு ராஜா. எசேக்கியா ராஜா ஆண்டவரோடு நடக்கிற ஒரு ராஜா. தன்னுடைய கண்ணீர் மனிதனுக்கு முன்பாக சிந்தாதபடிக்கு அந்த கண்ணீரையும் என் ஆண்டவருக்கு மாத்திரமே கொடுப்பேன் என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு நீங்க மனிதனுடைய சமூகத்தில் கண்ணீர் விதைக்கிறவர்களா இருந்தால் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டும். மனிதனுக்கு முன்பாக எவ்வளவுதான் கண்ணீர் வடித்தாலும் அது கரைந்து போகும். தேவ சமூகத்தில் நீ வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் கர்த்தர் துருத்தியில் வைத்துள்ள பலனை கொடுக்கிறவராயிருக்க. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நான் அடிக்கடி ஆராதனையில் நான் சொல்லுவேன் எங்கள் அம்மாவுடைய ஜெபம் எப்படின்னு சொல்லி. நான் உலகத்தில் துரிதமாக ஓடினவன், வேதம் வாசிக்க மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், கொஞ்சம் அடாவடி பண்ண வீட்டில் அவ்வளோ துணிகரமாக இருப்பேன். ஆனால் எங்கள் அம்மா நான் தூங்கினதுக்கு அப்புறம் என் பக்கத்தில் வந்து என் தலைமையில் கை வச்சு ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பாங்க. நான் பெற்றோருக்கு சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்க வழி தவறி போக மாட்டாங்க நான் சொல்லவே மாட்டேன், வழி தவறியும் போவாங்க. ஆனால் பெற்றோர் நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் உங்கள் பிள்ளைகள் எங்கே போனாலும் சிலுவைக்கு முன்னாடி வந்து போடும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆமென் சத்தமாக ஒரு ஆமென். உங்கள் பிள்ளைகளுக்காக கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை இந்த ராத்திரி வேலையில் தொடட்டும். இன்றைக்கு இந்த ஆராதனையில் நான் என்ன சொல்லணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டப்போ ஆண்டவர் தெளிவாக ஒரு காரியத்தை சொன்னார். குடும்பங்களுக்காக இன்றைக்கு ஆராதனையை நடத்துன்னு சொன்னார். நம்ம ஆராதனை அப்போ அதை தான் நம்ம செய்ய போகிறோம். குடும்பங்களுக்குள்ளாக இருக்கிற பிரிவினைகளுக்காக இன்றைக்கு ஆராதிக்க போகிறோம். ஆராதனை வேலையில் நான் இப்போவே சொல்லிடுறேன், worship is not about the songs, worship is not about the music. கைத்தட்டி பாடுறதோ கண்ணீரோடு நம்ம செபிக்கிறதோ worship அல்ல. நல்லா கவனிச்சுக்கோங்க. worship is like a bridge between God and people. 2 இடம் இருக்குன்னா அதுக்கு நடுவில் நிற்கிற பிரிட்ஜு தான், பாலம் தான் துதி ஆராதனை. ஏதோ கடமைக்காக கண்ண மூடி 5 நிமிஷம் நிற்கிறோன்றது இல்லை. பவுலும் ஷீலாவும் ஜெபித்தார்கள். துதியின் சத்தத்தினால சங்கிலிகள் முறிக்கப்பட்டது, எரிகோவின் கோட்டைகள் தகர்க்கப்பட்டது. நான் இன்றைக்கும் சாட்சியாக சொல்ல முடியும், என் அம்மாவுடைய ஜீவன் அந்த ஆம்புலன்ஸில் 6 மணி நேரம் நான் கையை பிடிச்சி ஆராதனை நடத்திட்டு வந்தேன். எனக்கு தான் அந்த வழி தெரியும். ஒவ்வொரு நிமிஷம் என் அம்மாவை பார்த்து கண்ணீரோடு ஆண்டவரை ஆராதிச்சுட்டே வந்தேன். கோயம்புத்தூர் போகிற வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு எந்த சின்ன பிசுறு கூட தட்டக்கூடாது ஆண்டவர்னு சொல்லும்போது இன்றைக்கு சாட்சியோடு சொல்ல முடியும், நான் அம்மாவும் எங்களுடைய ஆராதனை நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இன்றைக்கு இந்த ஆராதனை முடிந்து போகும்பொழுது நான் நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுத்து அனுப்புவார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கடைசியாக ஒரு பாடலை பாட போகிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கத்தை என்னுடைய வாழ்க்கையில் தந்தவரே. சத்தமா புது வாழ்க்கையை நம்ம கொடுத்திருக்காருல, புது துவக்கத்தின் நாட்கள் நம்ம கொடுத்திருக்காருல, சத்தமா ஆராதிங்க. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சத்தமா நன்றி சொல்லுங்களேன். நன்றி நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் பிள்ளைகளை மறவாமல், பிள்ளைகளை
மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி என் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாகி அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி சத்தமாய். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்கச் செய்தி. சத்தமா. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்கச் செய்தி. ஏந்தி நின்ற கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி உணர்ந்து ஏந்தி நின்ற கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களாய் கையை ஊட்டி சொல்லாமா. அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். சத்தமாய் நன்றி. நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் புது வாழ்வு தந்தவரே சத்தமாய் ஒரு முறை கூட. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தமே. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் நன்றி, கையை தட்டி. நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். உணர்ந்தவர்களாய் நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் நன்றி சொல்கிறோம். சத்தமாய். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நல்லா கரங்களை தட்டி அப்பாவுக்கு நல்ல ஒரு மகிமையை செலுத்துங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் எழுந்து நிற்கலாமா? ஆண்டவரை கொஞ்ச நேரம் உயர்த்தி பாடலாமா? ஆண்டவரை கொஞ்ச நேரம் உயர்த்தி துதிக்கலாமா? எல்லோரும் 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 இருக்கிற இடத்துல ஒரு 10 நிமிஷம் மாத்திரம்தான். எல்லாருடைய கண்களும் மூடப்படட்டும். எல்லாருடைய கண்களும், யாருடைய கரமும் இன்னொருத்தவங்களை வேடிக்கை பார்க்கக்கூடாது. நான் அப்பயே சொன்ன மாதிரி ஆராதனை என்பது பாடலோ துதிகளோ அல்ல. ஆராதனை என்பது தேவனோடு உறவாடுவது, அவருடைய சமூகத்தில் நெருங்குவது. எல்லாருடைய கண்களும் மூடப்படட்டும். அந்நிய பாஷையில் பேசுகிறவர்கள் அந்நிய பாஷையின் நாவினால ஆண்டவரை கொஞ்ச நேரம் துதிக்க ஆரம்பிக்க. துதிக்க துதிக்க பாடுகள் விலகும். நீ துதிக்க துதிக்க உன்னுடைய கஷ்டங்களை ஆண்டவர் விளக்குவா. துதிகளினால இல்லாத மலைகளும் விழுந்து போகும். துதிகளினால செயல்படாத காரியங்கள் செயல்படும். கர்த்தருடைய ஆவியானவர் அப்படியான காரியத்தை இந்த ராத்திரி வேளையில செய்ய சுத்தமாக இருக்கிறார். எல்லோரும் கண்களும் மூடப்படட்டும். துதிக்கட்டும் துதிக்கட்டும் துதிக்கட்டும். ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலி செலுத்த போகும் பொழுது எல்லாம் ரெடியா இருந்தது. பிள்ளை கேட்கும் போது அப்பா எல்லாம் ரெடியா இருக்கு, நம்ம கொடுக்க போற பலி எங்க பாடு சொல்ல போது ஆபிரகாம் சொன்னாரு, கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். ஒருவேளை எதிர்காலத்தின் பயத்தோடு இங்க நீங்கள் வந்திருப்பீர்கள், ஆனால் உங்களுடைய பிசினஸோட காரியத்தை குறித்து பயந்திருப்பீர்கள், ஆனால் உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை குறித்து பயந்தீங்க வந்திருப்பீர்கள், ஆனால் கர்த்தர் இந்த ராத்திரி வேளை சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, நான் பார்த்து கொள்வேன், நான் பார்த்து கொள்வேன்.
சாலமோன் கட்டின தேவாலயத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கேட்கிறவைகளுமா இருக்கும். நீங்கள் செய்த ஒவ்வொரு ஜெபத்திற்கும் என் தேவனுடைய செவிகள் திறந்திருக்கிறதா? நன்றி தகப்பனே, நன்றி ஆவியானவரே. கர்த்தர் உணர்த்துகிற ஒரு காரியம் என்னன்னா, குடும்பத்துக்குள்ளாக சமாதானத்தை கொண்டு வருகிற, சமாதான குலைச்சல்களை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகள் இருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் சில குடும்பங்களை காட்டி உணர்த்துகிறார். இந்த ராத்திரி வேளையில், இந்த ராத்திரி வேளை இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் அப்பா, கட்டப்பட்டு இருக்கிற காரியங்கள் இந்த ராத்திரி வேளையில் நிர்மூலமாகட்டும், நிர்மூலமாகட்டும் ஐயா. சங்கிலிகள் முறிக்கப்படட்டும். ஒவ்வொருவர் குடும்பத்தில் காணப்படுகிறதான அந்த சமாதான குறைச்சலை கர்த்தர் ஆவியானவர், நீர் எங்கே உண்டோ உங்க விடுதலை உண்டு, உங்க பிரச்சனை எங்கே உண்டோ சமாதானம் உண்டு என்று சொல்லி இருக்கிறீரே. சமாதானம் அற்ற குடும்பங்களுக்குள்ளாக இந்த ராத்திரி வேளையில் பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வார்த்தையை நான் அனுப்புகிறேன், உம்முடைய வார்த்தையை நான் அனுப்புகிறேன் அப்பா. நான் இந்த ஸ்தலத்துக்கு ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துகிறேன் என்று நீர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தாவீது ராஜா சொல்றாரே, நீர் இம்மட்டும் என்னை நடத்தி வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்துகிறது உம்முடைய கரமையா. எங்களை மறவாமல் நினைத்தவரே, எபினேசரே, உம்மை நாங்கள் துதிப்போம், உம்மை நாங்கள் நம்புவோம். துதிக்கட்டும், நாவுகள் துதிக்கட்டும். துதி இல்லாம உனக்கு விடுதலை இல்ல, துதி இல்லாம உனக்கு இந்த ராத்திரி விடுதலை இல்ல. துதிக்க துதிக்க பாடுகள் விலகும், துதிக்க துதிக்க அரணான சங்கிலிகள் முறிக்கப்படும். கர்த்தர் ஆவியானவரே, இந்த இடம் முழுவதும், இந்த மைதானம் முழுவதும் அப்பா, உம்முடைய பிரசனத்தின் வல்லமையினால், அதே கார்மேகத்தின் வல்லமையினால் இந்த இடத்தை மூடிக்கொள்ளும், இந்த இடத்தை மூடிக்கொள்ளும் ஐயா. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. உங்க சத்தம் எழும்பட்டும். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ஐயா, சத்தமா நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ஐயா, ஒரு விசை கூட நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் மறவாமல் நினைத்தீரையா, உணர்ந்தவர்களால் மனதார நன்றி சொல்வேன். மனதார நாங்கள் நம்புகிறோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும், இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. ரெண்டு கையை உயர்த்தி அப்பாட்ட சொல்லுங்கல்ல, நன்றி நீர் நடத்தி வந்த பாதைகளுக்கு, இந்த ராத்திரி எனக்கு சுகத்தை கொடுத்ததற்கு, இந்த ராத்திரி என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பாரத்தை மாற்றினதற்கு, நன்றி. இந்த ராத்திரி என் குடும்பத்தில் சமாதானத்தை வைத்ததற்கு கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானே, எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. உணர்ந்தவர்களா எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. ரோகி எல்லோகி எல்லோகி என்னையோ
எனக்கு ஒண்ணுமே இல்லப்பா. நீர் பாராட்டின உமது தயவுக்காக, நீர் கொடுத்த இரக்கத்திற்காக, எனக்காக கொடுத்த உம்முடைய ஜீவனுக்காக கோடி கோடி நன்றி ஐயா. இன்னொரு விசை கூட நன்றி அப்பா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. இன்னொரு விசை கூட அப்பாவை பார்த்து நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நீங்க மட்டும் சொல்லுங்களேன், நன்றி நன்றி ஐயா. இன்னும் ஒரு விஷயம் சொல்லுங்களா அப்பாவை பார்த்து.